இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மன்னிச்சிருங்க மாறா. நீ பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இங்க பாரு மாறா, கண்மணி இல்லாம என்னால வாழ முடியாது. செத்து போயிருவேண்டா. ராகவா, ராகவா, போனை கையிலேயே வச்சுக்கோ. எப்ப நான் கால் பண்ணாலும் எடு. நீ எதை பத்தியும் யோசிக்காத, அமைதியா படு, எல்லாம் சரியாயிடும். மாறா, ஹேய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ராகவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் மனசு கஷ்டமா இருக்கும்ல. என்னை விட்டு நீ போனா எனக்கு எப்படி இருக்கும், அதே வழி அவனுக்கும் இருக்கும்ல. அவன் அண்ணி எவ்வளவு லவ் பண்ணான்னு எனக்கு தெரியும். என் அக்கா மனசுலயும் அதே லவ் இருக்குடா, அது எனக்கும் தெரியும். அதுவும் அதே காதல் தான். அந்த காதல் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்குமாரா. என்ன இல்ல, நியாயமா பார்த்தா விஜய் மேல நீ கோவமா இருக்கணும். எல்லார விட நீ தரட எகிரிட்டு போவ. ஆனா இப்போ இவ்வளவு பொறுமையா இருக்க. அவன் நம்ம எல்லாரையுமே வாலண்டியரா கஷ்டப்படுத்துறாடா. அதுல எங்க எல்லாருக்குமே கோவம் வருது. ஆனா இப்போ நீயே தடுக்கிற. ஏன்? இருக்கிற பிரச்சனையில அவ்வளவு வேற அடிச்சு அதுக்கு ஒரு கேஸ் ஆகணுமா? அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ? மாறா, எனக்கு ஏதோ தப்பா படுது. என்ன யோசிக்கிற? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாறா, மறைக்காத, உண்மையை சொல்லு. என்கிட்ட சொல்லாம நீ தனியா எதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்காத. என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவளை அடிக்கிறதுனாலயோ திட்டுறனாலயோ என்ன மாறிட போகுது? அவ அப்படியே தான் இருப்பா. அவளை நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அது மட்டும்தான் ஒரே வழி. அதுக்கு தான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பாடு, காலையில பேசிக்கலாம். ஏதோ ஒண்ணு இவன் என்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுதே.